இன்றைக்கி பல பொருட்களில் பல சர்வீசஸ்களில் அதோடைய தரத்தை நிர்ணயிப்பதற்காக ஐஎஸ்ஓ தர சான்றிதழை பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஐஎஸ்ஓ தொடங்கப்பட்ட தினம் இன்று. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் இந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கிற முத்திரையை வழங்குது. இந்த ஐஎஸ்ஓங்கிறது இந்த நிறுவனத்துடைய அக்ரோனிம் கிடையாது. கிரேக்க மொழியில் ஈக்குவல், அதாவது சமம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய இசோஸுங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது மக்கள் பயன்படுத்தும் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்துடைய பெரும் பங்கு. 1946 காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டைசேஷனை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சு. அதை எல்லாவற்றையும் மாற்றி உலகம் முழுக்க ஓர் அமைப்பாக உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது துளிர்விட ஆரம்பிச்சது. அதுக்காக 1947 லண்டனில் வச்சு ஒரு மாநாடு நடந்துச்சு. 25 நாடுகளை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து February 23 உருவாக்கின ஒரு நிறுவனம் தான் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஐஎஸ்ஓ அமைப்பு நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு யூனிக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் நம்பரை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுக்காகவே தனித்தனி கமிட்டிகளாக செயல்படுறாங்க. 173 நாடுகளில் இன்றைக்கி ஐஎஸ்ஓ உடைய மெம்பர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 25,700க்கும் மேற்பட்ட சப்கமிட்டிஸ் மூலமாக ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது உருவாக்கப்படுது. இன்றைக்கி ஐஎஸ்ஓ அமைப்பில் கிட்டத்தட்ட 173 நேஷனல் மெம்பர்ஸ் இருக்காங்க. 2700 டெக்னிக்கல் கமிட்டி சப்கமிட்டிஸ்லாம் இருக்காங்க, ஒர்க் குரூப்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயத்துக்கும் ஐஎஸ்ஓ குறியீடு அப்படிங்கிறத வழங்குறாங்க. உலகம் முழுக்க உற்பத்தி துறையிலும் தொழில்துறையிலும் 25,700க்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஓ தர குறியீடுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க சரியான தரத்துடன் பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கிடைக்க உழைக்கும் ஐஎஸ்ஓ தொடங்கப்பட்ட தினம் இன்று.